Friends, welcome back to Dr. Mustafa's Need Guidance Hub. This is Dr. Mohammed Mustafa, Fatima Dental and Skin Clinics, Velur. Friends, இன்னைக்கு மத்தியானம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல் உங்களுக்கு நான் நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக முக்கியமான 2-3 வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எம்சிசில இருந்து முக்கியமான தகவல் வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா யாரெல்லாம் அந்த 15% ஆல் இந்தியா கோட்டா, அதாவது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களாம் ரெடியா இருக்கணுங்க. ஸோ தட் தே கேன் டேக் ஆல் இந்தியா சீட்ஸ், எம்எம்சிஓ, மற்ற எய்ம்ஸோ இல்லாட்டி ஜிப்மரோ, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை இன்னொரு குரூப் யார் அப்படின்னா கொஞ்சம் சுமாரான மார்க் எடுத்திருக்காங்க, நீட் எலிஜிபிள் ஆயிருக்காங்க, இல்லாட்டி மார்க்ஸ் ஒரு 200+ அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. பட் தே வாண்ட் டு ஜாயின் மெடிசன் த்ரூ டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்கெடியூல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, அதுல வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை தி பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் என்எம்சின்னு போட்டிருக்காங்க. அது 18th and 19th ஜூலை இந்த மாசம் 18 இல்ல 19ஆம் தேதி 2 நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க காலேஜ்ல மொத்தம் 150 சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த, இல்ல 250 சீட்ஸ் இருக்குங்கிற விஷயத்த என்எம்சிக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஸோ இந்த ஒர்க் ஒரு 2 days நடக்குங்க. ஃபாலோட் பை 21st என்ன நடக்கும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குங்க. ஃபாலோட் பை பேமெண்ட்ஸ் நடக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப டீம்ல சீட் எடுக்க போறேன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு பே பண்ணணும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்க, அந்த பே பண்ற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ இது 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 22nd சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு இது செய்யணும். அது என்ன அப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் 21st. 22nd என்ன பண்ண போறேன்னா என்னுடைய குழந்தைய நான் சேர்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீம்ல போக போறேன்னா ராமச்சந்திரா, அடுத்து எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், இல்ல லலிதாம்பிகை, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி விஷயத்தை நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது, செகண்ட் சாய்ஸ் இதுன்றத ஃபில் பண்ணுவேன். பட் கடைசியில சாய்ஸ் லாக்கிங்னு ஒன்று இருக்குங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மறுநாள் திடீர்னு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ண காலேஜை முன்ன பின்ன போட்டுக்கிடலாம், இந்த காலேஜை மேல போட்டுக்கிடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யறதுக்காண்டி தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில் பண்ண பிறகு சாய்ஸ் லாக்கிங்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. 28th ஜூலை up to 11:55 வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கிடலாம், அது செஞ்சிடலாம். ஃபாலோட் பை ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். 29th and 30th of ஜூலை என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணி ரிசல்ட் 31st ஜூலை நம்மளுக்கு ரிசல்ட் விட்டுடுவாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த காலேஜ் நம்மளுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருவாங்க. ஃபாலோட் பை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சென்னையில ஒரு காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசிஎஸ் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா நான் 31st அந்த ரிசல்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து 6th போய் நான் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். எனக்கு இந்த மாதிரி சீட் அலாட் ஆயிருக்குங்கன்ட்டு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணுங்க. ஃபாலோட் பை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ்ல 7th இருந்து 8th 2 நாள் நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி நம்மள காலேஜ்ல அட்மிஷன் போட்டுக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த திங். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு அடுத்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்ட்ரே வேகன்சிஸ், இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பணமும் கட்டல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எதுவுமே கலந்துக்கிடல, நான் செகண்ட் ரவுண்ட்ல பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியுங்க. இது ஒரு எம்சிசிக்கு மட்டும் தான் முடியுங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி வராது. தமிழ்நாட்டில் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க எல்லாம் பே பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கிடணும். சரி, இப்போ காலேஜ் எப்போ திறக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா செப்டம்பர் 1 கண்டிப்பா காலேஜ் திறந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு 7th காலேஜ்ல போயிட்டு அவங்க வெரிஃபிகேஷன், ஹோப்ஃபுல்லி ஆகஸ்ட் 7th அவங்க போயிட்டு காலேஜ்ல சர்டிபிகேட்ஸ்லாம் அங்க போய் சப்மிட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன்ல முடிஞ்சிருங்க. கண்டிப்பா இந்த பிரயோஜனமான தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைனிங் ஆஃப் டாக்டர் முகமது முஸ்தபா, ஃபாத்திமா டென்டல் அண்ட் ஸ்கின் கிளினிக்ஸ், வேலூர். தேங்க்யூ.